ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷு தாரிகா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அதிகமாக கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ட்ரிங்க்ஸ். அதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இந்த பாதாம் ட்ரிங்க் அப்படிங்கிறது குழந்தைங்களோட ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஒன்று. அதை நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலையே ஹோம்மேடில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாதாம் மில்க் ரெடி பண்ணுறதுக்கு 100 கிராம்ஸ் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். ஒரு 10 போல முந்திரி வச்சுருக்கேன். பிஸ்ஸாக இருந்தாலும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு செய்வாங்க. நான் இந்த தோலோடையே நம்ம செய்ய போகிறோம். அடுத்ததாக 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இது நல்லா ஹீட் பண்ணிக்கணும். இதில் நம்ம எடுத்து வச்ச முந்திரி பாதாமை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா பாதாம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப கருப்பாயிடக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மொறுமொறுன்ற அளவுக்கு ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார், ட்ரையாக இருக்க மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கப் சர்க்கரையை கொட்டிக்கணும். 2-3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சாஃப்ரான் இருக்குது, சாஃப்ரான் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்ல பவுடராக அரைச்சிட்டு வந்துடணும். நல்லா சர்க்கரையை பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பாதாமையும் போட்டு பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், சூப்பராக நம்மளோட பாதாம் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. அங்கங்கே கொரப்பாக இருக்குது. இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் நான் கொஞ்சம் பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த கடையில் வாங்குகிற மாதிரி அந்த திக்னஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த அளவுக்கு கொஞ்சமாக பால் பவுடரையும் இது கூட கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம வாட்டர்லேயும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், பால்லையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். நீங்களும் கடையில் கிடைக்கிற வெறும் பால் பவுடர் சர்க்கரையும் மட்டும்தான் அதிகமாக கடையில் கிடைக்கிது. அந்த மாதிரி வாங்கி ஏமாறாமல் நாமளே வீட்டில் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.